அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோவுக்கு லைக் போடுங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை எதிர்ப்பு போராட்டம் பண்ணார். சிலைகளை வணங்கி அறியாமையில் மூழ்கி இருந்த தமது தந்தையும் தன் சமுதாய மக்களையும் சிலைகள் வெறும் கற்களே, அவைகள் கடவுள் அல்ல என்பதை அவங்க புரிய வைப்பதற்காக சில கேள்விகளை கேட்டாங்க. அதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 26வது அத்தியாயத்தில் 70 to 82வது வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறார். எதை வணங்குகின்றீர்கள் என்று தனது தந்தையிடமும் தனது சமுதாயத்திடமும் அவர் கேட்டபோது, நாங்கள் சிலைகளை வணங்குகிறோம், அவற்றை வணங்குவதில் உறுதியாக இருக்கின்றோம் என்றார். அதற்கு அவர், நீங்கள் அழைக்கும்போது இவை கேட்கின்றதா, அல்லது உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்கின்றதா என்று அவர் கேட்டார். இல்லை, எனினும் எங்கள் முன்னோர்கள் இவ்வாறு செய்வதை கண்டோம் என்று அவர்கள் கூறினர். அகிலத்தின் இறைவனை தவிர நீங்களும் முந்தி சென்ற உங்கள் முன்னோர்களும் இதை வணங்குவோராக இருக்கிறீர்கள் என்பதை கவனித்தீர்களா? நிச்சயமாக அவை எனக்கு எதிரிகள். அவனே எனக்கு உணவளித்து தண்ணீர் பருக செய்கிறான். நான் நோயுற்ற போது அவனே எனக்கு நிவாரணம் தருகிறான். அவனே என்னை மரணிக்க செய்கிறான், பின்னர் எனக்கு உயிர் கொடுப்பான். தீர்ப்பு நாளின் என் தவறை அவன் மன்னிக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன். அதேபோல் 29வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில், அல்லாஹ்வை அன்றி நீங்கள் கற்பனையாக படைத்த சிலைகளே வணங்குகிறீர்கள். நிச்சயமாக அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு செல்வம் வழங்க இயலாது. எனவே அல்லாஹ்விடமே செல்வத்தை தேடுங்கள், அவனையே வணங்குங்கள், அவனுக்கு நன்றி செலுத்துங்கள், அவனிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அம்மக்களுக்கு கூறினார்கள். இதற்கு பின் ஊர் மக்கள் எல்லாம் திருவிழாவை கொண்டாட வெளியேறினர். இப்ராஹிம் நபி அவர்களையும் அழைத்தனர். ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் ஊர் மக்கள் எல்லாம் திருவிழாவை கொண்டாட வெளியேறிய பின் சிலைகளை தகர்ப்பதற்காக தாம் நோயாளி என்று கூறி திருவிழாவுக்கு செல்வதை தவிர்த்து கொண்டார்கள். பின்னர் சிலைகளையும் உடைத்தெறிந்தார்கள். திருவிழா முடிந்து ஊர் திரும்பிய மக்கள் ஆத்திரம் அடைந்தனர். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 37வது அத்தியாயத்தில் 84 to 97 வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான். அவர் தமது இறைவனிடம் தூய உள்ளத்துடன் வந்தபோது, எதை வணங்குகிறீர்கள் என்று தனது தந்தையிடமும் தனது சமுதாயத்தினரிடமும் கூறுவதை நினைவூட்டுவீராக. அல்லாஹ்வை அன்றி கற்பனை செய்யப்பட்ட கடவுள்களையா நாடுகிறீர்கள்? அகிலத்தின் இறைவனை பற்றி உங்களுக்கு எண்ணம்தான் என்ன என்று கேட்டார்கள். பின்னர் நட்சத்திரங்களை கவனமாக பார்த்தார். நிச்சயமாக நான் நோயாளி என கூறினர். அவரை விட்டுவிட்டு அவர்கள் திருவிழாவை கொண்டாட சென்றனர். அவர்களின் கடவுள்களிடம் சென்று, சாப்பிட மாட்டீர்களா, ஏன் பேச மாட்டேன் என்கிறீர்கள், உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார். பின்னர் அவற்றிடம் நெருங்கி சென்று பலமாக அடித்தார். திருநாள் கொண்டாட சென்றவர்கள் திரும்பி வந்து இதனை கண்டதும் அவரை நோக்கி விரைந்து வந்தனர். நீங்கள் செதுக்கிக் கொண்டதை வணங்குகிறீர்களா? அல்லாஹ்வே உங்களையும் நீங்கள் செய்தவற்றையும் படைத்தான் என்றார். இவருக்கு ஒரு கட்டிடத்தை கட்டி இவரை நெருப்பில் போடுங்கள் என்று அவர்கள் கூறினர். இதற்கு முன் நிச்சயமாக இப்ராஹிமுக்கு நேர்வழியை கொடுத்தோம், அவரை பற்றி அறிந்தவராக இருந்தோம். அவர் தம் தந்தையையும் தம் சமுதாய மக்களையும் நோக்கி, நீங்கள் வணங்கி வரும் இந்த சிலைகள் என்ன என்று கேட்டதற்கு அவர்கள், எங்கள் மூதாதையர்கள் இவையை வணங்கி கொண்டிருந்தார்கள், நாங்கள் கண்டோம் என்று கூறினார்கள். நீங்களும் உங்களின் முன்னோர்களும் தெளிவான வழிகேட்டிலேயே இருக்கிறீர்கள் என்று அவர் கூறினார். நீ உண்மையைத்தான் கூறுகிறாயா அல்லது விளையாடுகிறாயா என்று அவர்கள் கேட்டனர். அவ்வாறில்லை, வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவனே உங்கள் இறைவனாவான், நான் இதற்கு சாட்சி கூறுபவன் என்று அவர் கூறினார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் திரும்பி சென்ற பின் உங்கள் சிலைகளை உடைப்பேன் என்று கூறினார். அவ்வாறே அவர்கள் சென்ற பின்
அவர்கள் பெரிய சிலை இடம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக அவற்றில் அதை தவிர மற்றவற்றை அவர் துண்டு துண்டாக்கினார். நமது கடவுள்களை இவ்வாறு செய்தவன் யார்? நிச்சயமாக அவன் நீதி இழைத்தவன் என்று அவர்கள் கூறினர். ஒரு இளைஞர் அவற்றை விமர்சிப்பதை செவியுற்று உள்ளோம். அவர் இப்ராஹிம் என குறிப்பிடப்படுவார் என்று கூறினர். அவரை மக்கள் மத்தியில் கொண்டு வாருங்கள், அவர்கள் சாட்சி கூறட்டும் என்றனர். இப்ராஹிம், எங்கள் கடவுள்களை நீதான் இவ்வாறு செய்தியா என்று அவர்கள் கேட்டனர். அதற்கு அவர், இல்லை, அவற்றில் பெரிய சிலையே இவ்வாறு செய்தது. அவை பேசக்கூடியவையாக இருந்தால் உடைக்கப்பட்ட அவற்றிடமே விசாரித்து கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். உடனே விழிப்படைந்து, நிச்சயமாக நீங்கள் தாம் இவற்றை வணங்கியதன் மூலம் அநீதி இழைத்தீர்கள் என்று தமக்குள் பேசிக்கொண்டனர். பின்னர் தலைகீழாக அவர்கள் மாறி, நிச்சயமாக இவை பேசாது என்பதை நீ அறிவீரா என்றனர். அல்லாஹ்வையன்றி உங்களுக்கு எந்த பயனும் அளிக்காதவற்றையும் உங்களுக்கு தீங்கும் தராதவற்றையும் வணங்குகின்றீர்களே என்று கேட்டனர். அல்லாஹ்வையன்றி நீங்கள் வணங்குபவனுக்கு உங்களுக்கு கேவலமே வணங்க மாட்டீர்களா என்று கேட்டார். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 21வது அத்தியாயத்தில் 51 to 67வது வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான். சமுதாய மக்களிடத்தில் சிலைகள் வெறும் கற்களே, அவைகள் கடவுள் அல்ல என்பதை புரிய வைப்பதற்காக அந்த ஊரில் உள்ள சிறிய சிலைகள் எல்லாம் உடைத்துவிட்டு பெரிய சிலைகளை மட்டுமே உடைக்காமல் விட்டு வைத்திருந்தார். மக்கள் அவரை அழைத்து, நீதான் எங்கள் கடவுள்களை உடைத்தீரா என்று வினவிய போது அவர், இல்லை, அவற்றில் பெரிய சிலையே இதை செய்தது. அவை பேசக்கூடியவையாக இருந்தால் உடைக்கப்பட்ட சிலைகளை பற்றி அவற்றிடமே விசாரிங்கள் என்று அறிவுபூர்வமாக பதில் கூறி பிரச்சாரம் மேற்கொண்டார். இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.